அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கந்த சஷ்டியும் சூரசம்ஹாரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிக்கலில் வேல் வாங்கிய முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக போருக்கு படையெடுத்து கிளம்புகிறார். அருள் வடிவமான பரம்பொருள் கந்த பெருமானுக்கு சூரனை வதைக்கு மனமில்லாமல் தவித்து வந்தார். அதனால் வீரபாகு தலைமையிலான நவ வீரர்களை தூதுவராக போர் வேண்டாம் என அறிவுறுத்தி, அதாவது தூதுவராக வீரபாகுவை அனுப்பி போர் வேண்டாம் என கூற அனுப்பி வைத்தார். தேவர்களை சிறையில் இருந்து விடுவிக்கும்படி அறிவுரை கூறினார் வீரபாகு. சூரனோ ஆணவம் என்னும் பேரின் வடிவம் கொண்டு யாரையும் அழிக்க எண்ணினான். சூரபத்மனின் பிள்ளைகளாகிய பானுகோபன், அக்னிமுகாசுரன் தம்பிகளான பானுகோபன், வரத்தினால் பெற்ற இந்திர நாணதேர், சிங்கவாகனன் சேனைகள் அனைத்தையும் சூரபத்மன் இழந்தான். இறுதியில் மாய போர் முறைகளை செய்ய தொடங்கினான். கடலில் சென்று உலகமெல்லாம் நிலைகுலையும் வகையில் பெரிய மாமரமாக நின்றான். வீறு கொண்டு எழுந்த முருகப்பெருமான் வேலாயுதத்தை ஏவி விட்டார். அந்த வேலானது பார்வதி தேவியின் முழு சக்தியின் வடிவமாக முருகப்பெருமானுக்கு வழங்கப்பட்டது. அம்மாமரம் இரு கூறுகளாக சிதைந்தது. ஒரு பாதியை மயிலாகவும் மறு பாதியை சேவலாகவும் மாற்றி ஏற்றுக்கொண்டார். சூரசம்ஹாரம் என்றால் அசுரனாகிய சூரபத்மனை முருகப்பெருமான் கொன்றார் என பொருள் கொள்ளக்கூடாது. இந்த இடத்தில் உண்மையில் சூரனையும் ஆட்கொண்டு பெருவாழ்வு தந்தருள்கிறார் பரம்பொருள் முருகப்பெருமான். கெட்டவர்களையும் நல்லவர்களாக மாற்றி தன் கையில் வைத்து கொண்டது இதன் முழு கருத்தாகும். முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி திதியில் வென்று ஆட்கொண்டார். இந்த நாளை கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. இத்தகைய சிறப்புடைய முருகன் சூரபத்மன் போர் எப்படி நடந்தது என்பதை பற்றி அனைவரும் வியப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். மொத்தமாக 6 நாட்கள் போர் நடந்தது. 6 என்றால் முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதனாலேயே 6ஆம் நாள் சஷ்டி திதி கொண்டாடப்பட வருகிறது. இந்த சூரசம்ஹாரம் நடந்த இடம்தான் பரம்பொருள் திருச்செந்தூர் ஆகும். ஆண்டுதோறும் கந்த சஷ்டி அன்று கடற்கரையில் சூரசம்ஹாரமும் நடைபெறுகிறது. திருச்செந்தூரில் ஐப்பசி மாத அமாவாசைக்கு மறுநாள் அதிகாலையில் மூலஸ்தானத்தின் பின்புறத்தில் வள்ளி தெய்வயான சன்னதிகளுக்கு நடுவே உள்ள ஹோம மண்டபத்திற்கு மூலவரின் பிரதிநிதியாக வெள்ளி தெய்வ யானையுடன் ஜெயந்திநாதர் அதாவது முருகப்பெருமான் எழுந்தருளுகிறார். 6 கோண வடிவில் அமைக்கப்பட்ட ஓம குண்டத்தில் யாகம் தொடங்குகிறது. குண்டத்தை சுற்றிலும் பரம்பொருள் சிவபெருமான், அம்பிகை, 4 வேதங்கள், முருகன், வள்ளி தெய்வ யானை, மகாவிஷ்ணு, விநாயகர், சப்தகுரு, வாஸ்து பிரம்மா தேவர்கள், சூரியன், வசிஷ்டர், அஷ்டதிக்பாலர்கள், துவாரபாலர்கள் என அனைத்து தேவதைகளையும் கும்பத்தில் எழுந்துள்ள செய்கின்றனர். தினமும் உச்சி காலத்தில் ஏகசாலை பூஜை முடிந்தவுடன் முருகப்பெருமான் சண்முகவிலாச மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார். 6ஆம் நாளன்று சூரசம்ஹாரம் செய்வதற்காக வள்ளி தெய்வயானை இல்லாமல் முருகப்பெருமான் தனித்து கடற்கரைக்கு எழுந்தருள வருகிறார். முன்னதாக சிவக்கொழுந்தீஸ்வரர் கோவில் இருந்து புறப்படும் சூரன் திருச்செந்தூர் நகர் ரத வீதிகளில் வலம் வருவான். அப்போது சூரன் போருக்கு வருகிறேன் என்பது போலவும் போருக்கு வரவில்லை என்பது போலவும் தலையை அங்கும் இங்கும் அசைத்தபடி வருவான். சூரன் முன்னே முரசு ஒலித்தபடி செல்வார்கள். சூரன் கடற்கரைக்கு வந்ததும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சூரனும் முருகனும் போர் செய்யும் காட்சியை காண ஒன்று திரண்டு நிற்பார்கள். விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களும் யாகசாலை பூஜை முடிந்தவுடன் கடற்கரைக்கு வந்து விடுவார்கள். இந்த வேளையில் முருகப்பெருமான் வேல் தாங்கிய படைத்தலைவராக சப்பரத்தில் கடற்கரைக்கு கம்பீரமாக வருவார். அப்போது இயற்கை காட்சியில் கூட மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கடற்கரை ஆகாயத்தின் செந்நிறமாக மாறும். கடற்கரையில் குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும். அவ்வளவு அசாதாரண அமைதி நிலவும்.
போர் தொடங்கியதும் சூரனின் சப்பரம் ஜெயந்திநாதரின் சப்பரத்தை வலம் வரும். பின்னர் சூரன் பல்லக்கு ஜெயந்திநாதர் பல்லக்கு முன்பு 3 முறை சென்று வாங்கி செல்லும். இதனைத் தொடர்ந்து முருகன் பல்லக்கில் இருந்து சூரனின் பல்லக்கு பட்டாசு விடப்படும். அது சூரனிடம் சென்று தாக்கும். சூரன் மொத்தம் 3 உருவங்களை எடுத்து முருகனை எதிர்கொள்வார். முதலில் யானை முகன் என்னும் உருவம் கொண்டு அசுரன் வலமிருந்து சாமியை சுற்றி வருவான். முருகன் சார்பாக அர்ச்சகர் அவர் நெற்றியில் குத்தி வீழ்த்துவார்கள். இதனைத் தொடர்ந்து உடலில் முகாசுரன் தலை பொருத்தப்படும். சிங்கமுகன் நெற்றியிலும் வேளால் குத்தி வீழ்த்துவார்கள். அடுத்து சூரபத்மன் தலை அதே உடலில் பொருத்தப்படும். சூரபத்மனும் வீழ்த்தப்படுவான். இந்த போரில் போது பக்தர்கள் எழுப்பும் கந்தனுக்கு அரகரோ குமரனுக்கு அரகரோ என்ற குரல் விண்ணை பிளக்க அதிர வைக்கும். சூரன் தனது தலை துண்டிக்கப்பட்டதும் வேறு தலையுடன் தோன்றிக்கொண்டே இருப்பான். அவனை முருகப்பெருமான் மதம் செய்வதை பக்தர்கள் கண்டு கழிப்பார்கள். போரின் போது முருகப்பெருமான் தேவர் படையும் அசுரப்படையும் இருப்பது போல பக்தர்கள் 2 பிரிவாக எதிரெதிரே வேல் மற்றும் ஆயுதங்களை வைத்து கொண்டு செல்வார்கள். இந்த போரின் போது ஒரு கட்டத்தில் சூரன் விநாயகர் தலையுடன் முருகன் முன்பு தோன்றுவான். அவனது மாயத்தை கண்டு சற்று தடுமாறும் முருகன் சூரனின் தந்திரத்தை புரிந்து கொண்டு அவனது யானை தலையும் துண்டித்து விடுவார். 4வது மாமரமும் சேவலும் சூரனின் உடலில் பொருத்தப்படும். மாமரம் வெட்டப்பட்டதும் சேவல் பறந்துவிடும். அத்துடன் சூரசம்ஹாரம் நடைபெறும். சூரனை முருகப்பெருமான் வதம் செய்வதும் சேவலும் மயிலாகவும் ஆட்கொள்வார். பின்னர் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். முருகப்பெருமானுக்கு இவ்வளவு சிறப்பு மிக்க சூரசம்ஹார நிகழ்ச்சி முடிந்ததும் 6 நாட்களாக சஷ்டி விரதம் கடைபிடித்த பக்தர்கள் கடலில் குளித்துவிட்டு விரதத்தை முடித்து உணவை அப்போதுதான் உட்கொள்வார்கள். முருகப்பெருமானை சூரசம்ஹாரம் செய்த பின்பு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தள்ளுகிறார்கள். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது. அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் முருகப்பெருமான் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார். இதனை சாயாபிஷேகம் என்பார்கள். சாயாபிஷேகம் என்றால் நிழல் என பொருள். போரில் வெற்றி பெற்ற தன்னை குளிர்விக்கும் விதமாக நடத்தும் அபிஷேகத்தை முருகப்பெருமானே கண்டு மகிழ்வதாக ஐதீகம். அதன் பின்பு சுவாமி தன் சன்னதிக்கு திரும்புகிறார். அத்துடன் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. சூரசம்ஹாரம் உடைந்த மறுநாளே 7வது நாள் முருகப்பெருமான் தெய்வயானை திருக்கல்யாணம் நடக்கிறது. அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதாக இந்திரன் தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்ததோடு தேவமயிலாகவும் மாறி சேவை செய்கிறார். இவர்களது திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வயானை திருக்கல்யாணம் நடக்கிறது. அன்று காலையில் தெய்வயானை தவம் செய்வதற்கு தமச மண்டபத்திற்கு செல்கிறார்கள். நள்ளிரவில் இருவரும் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள அங்கு திருமணம் நடக்கிறது. மறுநாள் சுவாமி தெய்வ யானையுடன் வீதி உலா செல்கிறார். அடுத்த 3 நாட்களும் சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் காட்சி தருகிறார். 12ஆம் நாளன்று மஞ்சள் நீராட்டுடன் விழா நிறைவடைகிறது. அப்போது சுவாமி அம்பாள் வீதி உலா செல்லும் போது பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி சுவாமியை குளிர்ச்சியை படுத்துகின்றனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.